கமியாதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து பால் வச்சு இந்த ஜூஸ் நம்ம செய்திருக்கோம். இது ரொம்ப ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டிலே ரெடி பண்ண கஸ்டர்ட் பவுடரை வச்சு தான் இந்த ரெசிபி செய்திருக்கோம். நான் கஸ்டர்ட் பவுட்ரு எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோவாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த ஜூஸ் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 3 இன்க்ரீடியண்ட்டு தான், வீட்டிலையே நம்ம கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணிடலாம். அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காகவும் கொடுக்குறேன், எண்டு ஸ்க்ரீன்லேயும் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜூஸை ரெடி பண்ணி சாப்பிடுங்க. உங்களுக்கும் உங்கள் குட்டீஸ்க்குமே இது ரொம்ப பிடிக்கும், விரும்பியும் சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம நிறையா சேர்க்கறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பால் வச்சு தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். பால் தண்ணிலாம் சேர்க்காம கடையிலேருந்து வாங்கின ஆவின் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா அதை காய வச்சு எடுத்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வந்தாலே போதும், நல்லா சுண்டி வரணுங்கிறது இல்லை. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு நம்ம ஜவ்வரிசியும் வேக வச்சுக்கலாம். ஒரு அடுப்பில் பால் சூடு பண்ணிக்கலாம், ஒரு அடுப்பில் ஜவ்வரிசி வேக வச்சுக்கலாம். அது வெந்து வர கேப்பில் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண கஸ்டர்ட் பவுடர்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரத்துலேயே நமக்கு ஜவ்வரிசியும் வெந்து வந்துடும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாலுமே நமக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அப்போ ஸ்டவ்வை நம்ம லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துக்கலாம். இந்த கஸ்டர்ட் பவுடரை எதுக்கு சேர்க்குறோன்னா, பால் நமக்கு கொஞ்சம் நல்லா திக்காகி வரும். அப்போ தான் இந்த ஜூஸ் குடிக்கும் போது பழங்கள்லாம் சேர்த்து குடிக்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறோம். கஸ்டர்ட் பவுடரை நல்லா கலந்துட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து வர 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 பால் நமக்கு நல்லா திக்காகி கிடைக்கும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வச்சாலே போதும், அது திக்காகி வந்துடும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாலை நல்லா முழுமையாக ஆற வச்சிடணும். பாலை நல்லா ஆறி இறக்கி வச்சதுக்கப்புறமா இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்தேன். எனக்கு அது கம்மியாக இருந்தது. சரி, ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் இனிப்பு கூடும், அதனால நம்ம ஜீனி கம்மியாக சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்மியாக சேர்த்துருந்தேன். ஆனால் ஃப்ரூட்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா எனக்கு ஜீனி கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்தது. அதனால் நான் மறுபடிக்கும் ஜீனி சேர்த்துக்கிட்டேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு கூடவோ குறைவோ சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் சேர்க்கலாமான்னு கேட்பீங்க. வெல்லத்தை நல்லா அடுப்பில் வச்சுட்டு தண்ணி சேர்த்து உருக்கிட்டு நல்லா டீ வடிகட்டியை வச்சு நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். தாராளமாக சேர்த்துக்கலாம், ஜீனி தான் சேர்க்கணுங்கிறது இல்லை. இப்போ நம்ம வேக வச்ச ஜவ்வரிசியை நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பால் கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் தான் இருக்குது. நம்ம இது கூடவே ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி கொஞ்சம் வேகாமல் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா இந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். இது ரெண்டத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடிட்டு வச்சுருங்க. நல்லா முழுமையாக ஆறி வரட்டும். ஆறி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஏன்னா இது நம்ம ஜில்லுன்னு வச்சு குடிக்க போகிறோம். உங்களுக்கு ஜில்லுன்னு குடிக்க விருப்பம் இல்லை, இப்படியவே நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படின்னாலும் நம்ம ஃப்ரூட்ஸை இதில் கலந்துட்டு இப்படியவே கூட சாப்பிட்லாம். இல்லை வெயிலுக்கு நம்ம கொஞ்சம் ஜில்லுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நல்லா முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரீசர்லலாம் வைக்க தேவையில்லை, நார்மலாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 3/4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். ஏன்னா நம்ம பழங்கள்லாம் சேர்க்க போகிறோம், எனக்கு அந்த பாத்திரம் பத்தாது. அதனால இதில் வேற ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நான் பாதாம் பிசின் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 8 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறத மட்டும் காமிச்சிருக்கேன். நான் ஆனால் 8 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடவே சப்ஜா விதை 2 டேபிள் ஸ்பூன் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா எடுத்து சேர்த்துருக்கேன்.
இது கூட நம்மக்கிட்ட என்ன பழம் இருக்கோ அந்த பழத்தை தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவு மாதுளை முத்துக்கள், ஒரு கைப்பிடி அளவு பச்சை திராட்சை, ஒரு கைப்பிடி அளவு பப்பாளி, ஒரு கைப்பிடி அளவு கருப்பு திராட்சை, ஒரு கைப்பிடி அளவு வாட்டர்மெலன் இது எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். நம்ம கரெக்டாக சாப்பிடும்போது மட்டும் ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. ஏன்னா ஃப்ரூட்ஸில் இருக்கிற தண்ணி எல்லாமே அந்த பாலில் இறங்கிட்டு நமக்கு கெட்டித்தன்மை இல்லாமல் நல்லா தண்ணி மாதிரி ஆகிடும். அப்போ சாப்பிடும்போது நம்ம தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம சாப்பிட ரெடி பண்ணும் போது மட்டுமே ஃப்ரூட்ஸை கலந்துக்கோங்க. நான் எல்லா ஃப்ரூட்ஸையுமே கலந்ததுக்கப்புறமா இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு சர்க்கரை ரொம்ப குறைவாக இருந்துச்சு. நான் நினச்சேன் ஃப்ரூட்ஸில் இருக்கிற இனிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கும், அதனால நம்ம ஜீனியை கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு சேர்த்தேன். நம்ம பழத்தை சேர்த்ததுக்கப்புறமே எனக்கு ஜீனியோட டேஸ்ட்டு கம்மியாக இருந்தது. அதனால் மறுபடியும் நான் சுகர் சேர்த்துட்டு கலந்துட்டு தான் இப்போ சாப்பிட போகிறேன். நீங்கள் வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா பால் முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா வெல்லத்தோட அந்த தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். வெல்லமும் நாட்டு சர்க்கரை எது எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நல்லா கரைச்சிட்டு சுடுதண்ணியில் ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதோட சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரைக்கும் போது தண்ணி கம்மியாக வைக்க பாருங்கள். அப்போ தான் நமக்கு இந்த ஜூஸு திக்காக கிடைக்கும், இல்லைன்னா தண்ணி மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக நம்ம இந்த ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம் கஸ்டர்ட் பவுடரை வச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். தேங்க்யூ.